ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் தமிழன். இந்த வீடியோவில் நிறையா பேர் சர்ச் பண்ணக்கூடிய ஒரு டாப்பிக்கை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ். நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க்கை வந்து தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கானது தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டெக் தமிழன் சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் அழுத்தி ஆலில் போட்டுக்கங்க. ஓகே, நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் வந்து ஏதாவது தேடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுங்கள், இந்த ஆப் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா கேப்சா டைப் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஜாப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறத ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பாக சொல்கிறதே இல்லை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது தான். உண்மையை சொன்னால் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பு. சரி, நான் ஏன் வந்து யூடியூப் சேனலை ஒரு பெஸ்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னு சொல்கிறேன்னா நிறைய ரீசன் இருக்குது. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நோ எக்ஸ்பீரியன்ஸ் நீடு. நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உங்கள்கிட்ட ஸ்மார்ட் ஃபோனோ இல்லை லேப்டாப்போ இருந்தால் போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் பண்ண தெரியணும். இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக யூடியூப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையானது. வீடியோ எடிட்டிங் பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறதுக்காக எவ்வளோ வீடியோஸ் எடிட் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நார்மலாக வீடியோ எடிட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாது, உங்களால் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லியும் கரெக்டாக இந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற எந்த ரூலும் கிடையாது. நீங்கள் ஒரே நாளில் 3 வீடியோ கூட போடலாம், இல்லை வீக்லி ஒரு வீடியோ கூட போடலாம், இல்லை மந்த்லி ஒரு வீடியோ கூட போடலாம். உங்களால் எப்போ முடியுமோ நீங்கள் அப்போ வந்து வீடியோ அப்லோட் பண்ணலாம். நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேசிவ் இன்கம். யூடியூப்பில் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லேருந்து நமக்கு வரக்கூடிய இன்கம் வந்து பார்த்திங்கன்னா பேசிவ் இன்கம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 500 சேலரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ அந்த ஒரு நாளில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அந்த 500 தான் சேலரி. நீங்கள் அந்த 500 வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் அந்த நாளில் ஒர்க் பண்ண ஒர்க்குக்கு மறுபடியும் உங்களுக்கு எந்த இன்கமும் வராது. ஆனால் யூடியூப்பில் அப்படி கிடையாது. நீங்கள் இன்றைக்கி போஸ்ட் பண்ண வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு எப்போ அந்த வீடியோ வியூஸ் போச்சுனாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து வர இன்கம் வந்து உங்களுக்கு தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் விளாக்கோ இல்லை ஒரு டெக் வீடியோவோ ஏதோ ஒன்று போடுறீங்க. அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எந்த வியூவுமே போகலினாலும் ஒரு 1 இயர் 2 இயர் கழித்து கூட வியூ போச்சுனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு தடவை வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ எப்போ வியூஸ் போச்சுனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி. யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடலாம். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேமிங் தான் பிடிக்குன்னா நீங்கள் கேமிங் ரிலேட்டடான வீடியோஸ் போடலாம், லைவ் கேம் ப்ளே போடலாம். இல்லை நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணக்கூடியவங்கன்னா நீங்கள் ட்ராவல் விளாக்ஸ் போடலாம். இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பிடிக்குன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது வீடியோஸ் போடலாம், டெக் வீடியோஸ் போடலாம். ஒருவேளை உங்களுக்கு மேக்ஸ் தான் பிடிக்குன்னா மேக்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் போடலாம். ஸோ யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வச்சு நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வந்து ரன் பண்ணலாம். எல்லா ஜாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்வான்டேஜ் கிடைக்காது. ஸோ யூடியூப்பில் இந்த ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குது. ஓகே, அடுத்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுனாவே நிறைய பேர்த்துக்கு வரக்கூடிய ஒரு டவுட் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இன்கம் வருமா, எப்படி வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. யூடியூப்லேருந்து இன்கம் வரும். எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்துட்டுருக்கு. ஆனால் என்னென்னா யூடியூப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்கம் வராது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பாக வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்தோடனே ஏர்ன் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் யூடியூப்பை வந்து ஒரு லைஃப் லாங் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் வந்ததுக்கப்புறம் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா மணி ஏர்ன் பண்ண முடியும். எப்படி மணி வரும்னா நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபரு 4000 வாட்ச் ஹவர் ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் மானிட்ரைசேஷனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் யூடியூப் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் வரும். அந்த ஆட் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்கம் வரும். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் சாட்டு, மெம்பர்ஷிப்பு, சூப்பர் தேங்க்ஸு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குல்ல, அது மூலயமாவும் உங்களுக்கு இன்கம் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்களே ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். நிறைய யூடியூப் சேனலில் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணுவாங்க. அது மூலயமாவும் உங்களுக்கு இன்கம் வரும். ஸோ இந்த மாதிரி பல வகையில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, இதெல்லாம் ஓகே. அப்புறம் யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கேட்டகரி ஆஃப் வீடியோஸ் போடுறீங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எதில் நாலேஜ் அதிகமாக இருக்கோ, எதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அந்த கேட்டகரியை வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அது ரிலேட்டடாக வீடியோஸ் போடுங்க. யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. யூடியூப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்ட். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ ரெகுலராக அப்லோட் பண்ணுங்கள். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் மெயின்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி. உங்களுடைய வீடியோவுடைய குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்கள் வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷனுடைய குவாலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ் வித் யுவர் ஆடியன்ஸ். நீங்கள் யூடியூப்பில் உங்களுடைய சேனலுக்கு வர கமெண்ட்ஸு கொஸ்டின்ஸ்க்கெலாம் வந்து ரீப்ளே பண்ணுங்கள். வியூவர்ஸ் என்ன மாதிரி வீடியோஸ் கேட்குறாங்களோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் க்ரோ ஆகும். நீங்கள் போடக்கூடிய வீடியோவுடைய குவாலிட்டியை பொறுத்து அது வேகமாக க்ரோ ஆகிறதும் ஸ்லோவாக க்ரோ ஆகிறதும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ ஓவர் நைட்டில் ஒபமா ஆக முடியாது. நீங்கள் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போஸ்ட் பண்ணிட்டே இருங்க. நல்ல ட்ரெண்டிங்கான டாபிக்ஸாக இல்லைனா யூடியூப்பில் நிறைய பேர் என்ன டாபிக் சர்ச் பண்ணுறாங்களோ அந்த டாபிக்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் அதிகமாக போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத அன்வான்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் யூடியூப்பை ட்ரை பண்ணுங்கள். யூடியூப்பில் வந்து வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரம்பத்தில் ஜாப் போயிட்டோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா படிச்சுக்கிட்டோ வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் சேனல் வந்து பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவரும் ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா மணி ஏர்ன் பண்ண முடியும். எப்போ உங்களுக்கு தேவையான இன்கம் வந்து டோட்டலாக யூடியூப்லேருந்து வருதோ அப்போ வந்து நீங்கள் ஃபுல் டைம் ஜாப்பாகவே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பை பண்ண முடியும். மற்ற ஜாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்றைக்கி போடுற எஃபர்ட்டுக்கு இன்றைக்கி மட்டும்தான் இன்கம் கிடைக்கும், மறுபடியும் கிடைக்காது. ஆனால் யூடியூப்பில் நீங்கள் இன்றைக்கி போடுற வீடியோ லைஃப் லாங் எப்போ வியூஸ் போச்சுனாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்கம் வரும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க, உங்களுக்கு எதில் நாலேஜ் அதிகமாக இருக்கோ அந்த டாபிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ரெகுலராகவும் வீடியோ போஸ்ட் பண்ண முடியும், நிறைய வீடியோவும் போஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் தெரியாத டாபிக் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 வீடியோஸ் 10 வீடியோஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாபிக் இல்லாத மாதிரி தோணும். ஓகே, யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதை பற்றி நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் எப்படி ப்ரோ ஆட் பண்ணுறது? ப்ரோ பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு உங்கள் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவரும் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்ரைசேஷன் அப்ளை பண்ண முடியும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் தேவைப்படும். ஸோ நான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் வீடியோவை போடுறேன். ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி வந்து வெரிஃபை பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் முதல்ல பண்ண வேண்டியது இருக்கும். இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அந்த மாதிரி தான் போடுவோம்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மானிட்ரைசேஷன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஃபோன் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் தம்ப்நெயிலே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் ஆப்ஷன் வரல, என்ன பண்ணலாம்? கஸ்டமைஸ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் குரோமில் போயிட்டு நீங்கள் லேப்டாப் வியூவில் போனீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் ஆப்ஷன் ஷோ ஆகும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணுங்கள். லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் செட்டிங்ஸ் வந்து இருக்கும். வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை எப்படி வித்ட்ரா பண்ணுறது? ஃபஸ்ட்டு அமௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவரும் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஏர்ன் பண்ணவே முடியும். ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வராது. ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து கூகுள் ஆட்சன்ஸ்னு ஒன்றுக்கு போய் அங்கிருந்து தான் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் சர்ச் பண்ணால் வரவே இல்லை, அப்புறம் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க? ப்ரோ சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணோடனே உங்களுக்கு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா காட்டாது. ஏன்னா சேம் நேம்லேயே நிறையா சேனல் இருக்கும். ஸோ சேனல் நேமை சர்ச் பண்ணோடனே சேனல் மேலே வரணும்னா அந்த சேனல் வந்து நல்லா ஃபேமஸான சேனலாக இருக்கணும். ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக் தமிழ் சேனலே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ண வராது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்திருக்கு. நீங்கள் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுடைய லெவல் அப்கிரேட் ஆகி உங்கள் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சில் ஷோவாக ஆரம்பிக்கும். ஓகே நண்பா, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் காய்ஸ்.